ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு another vlog. இன்னைக்கு vlogல என்ன பண்ண போறோம்? குக்கிங் பண்ண போறோம். குக்கிங் பண்ண போற டிஷ்ஷோட பேரு இலை அடை, ஜாக் ஃப்ரூட் அடை. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அதாவது பலாப்பழம் அடை. ஸோ பலாப்பழம் அடைக்கு நமக்கு என்ன தேவை? கண்டிப்பா பலாப்பழம் தேவை. ஸோ அந்த பலாப்பழம் எப்படி பண்றதுன்றது நான் ஏற்கனவே பலாப்பழம் எப்படி பண்றதுன்னு ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. பலாப்பழ ஜாம் எப்படி பண்றதுங்கிறது ஏற்கனவே என்னோட வீடியோஸ்ல போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதை போய் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறது. பண்ணதுக்கு அப்புறம் இது ஒரு 5 to 6 months நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கெட்டே போகாது. பட் யூஸ் பண்ண ஸ்பூன் எல்லாம் கொஞ்சம் நீட்டா, லைக் வேற ஏதாவது எடுத்துட்டு அதுலலாம் எடுத்தால் மேபி கொஞ்சம் கெட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் மற்றபடி நீட்டா வச்சீங்கன்னா ஒரு 5 to 6 months டெஃபினெட்லி வரும். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. ஸோ அந்த பலாப்பழம் ஜாம் கண்டிப்பாக தேவைப்படுது. அண்ட் மெயின் இன்க்ரீடியன்ட் அரிசி மாவு. இப்போ நான் வந்து டபுள் ஹோல் சோடா, அது எந்த பிராண்ட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. நான் வந்து இந்த அரிசி மாவில் தான் இப்போ அதை வந்து குழைச்சிக்க போகிறேன். உங்களுக்கு சுடு தண்ணி தேவைப்படுற மாவாக இருந்தால் நீங்கள் சுடு தண்ணி தான் போடணும். இப்போது நார்மல் தண்ணி போடுற மாவாக இருந்தால் நார்மல் தண்ணி போட்டுக்கலாம். அண்ட் இன்னொரு ஆட் ஆன், உங்களுக்கு லேசாக அதில் நெய் ஊற்றலாம், இல்லைன்னா எண்ணெய் ஊற்றலாம் அப்படின்னா கூட போடலாம், அந்த ஒரு சாஃப்ட்னஸ், ஒரு ஸ்மூத்னஸ்க்காக. ஸோ அது முடிஞ்சிச்சா. அப்புறம் நான் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிற ஜாக் ஃப்ரூட் ஜாம், துருவன தேங்காய், அது உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் எப்படி சாப்பிடுவாங்க அதுக்கெல்லாம் பொறுத்து அந்த தேங்காய் வந்து நீங்க குவான்டிட்டி பார்த்து துருவி வச்சுக்கோங்க. இப்போ பலாப்பழத்துல ஏற்கனவே நம்ம ஜாகரி போட்டு தான் பலாப்பழ ஜாமெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். பட் இருந்தாலும் எங்கனாச்சும் கொஞ்சோண்டு அந்த ஸ்வீட்னஸ் குறைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல நான் கொஞ்சோண்டு ஜாகரி எடுத்து வச்சிருக்கேன். நிறைய அடை பண்ண போறது இல்லை, பட் இருந்தாலுமே கொஞ்சோண்டு தேவைன்னா அந்த ஒரு மேலே அப்படி தூவி விட்டா ஒரு ஸ்வீட்னஸ் குறைஞ்ச மாதிரி இருக்காதுல்ல, அது இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்க, இப்போ நான் வந்து 1 cup, ஸோ 1 cup அரிசி மாவு. இதுல வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப கொதிக்கிற சூடு இல்லை, ஒரு மிதமான சுடு தண்ணி. இப்போ ஒரு மெயினான விஷயத்த நம்ம மறந்துட்டோம், என்னன்னு தெரியுமா? உப்பு. உப்பு போட மறந்துட்டேன். ஸோ ரொம்பவும் போட்டுறாதீங்க, பிகாஸ் இது ஸ்வீட்டாக இருக்கிற ஒரு டிஷ்ஷு தானே. ஸோ கொஞ்சோண்டு உப்பு தேவையானது போட்டுட்டு, ஸோ பார்த்தீங்களா இந்த ஒரு கன்சிஸ்டன்சி பிடிச்சி பார்த்தா கொழுக்கட்டைக்கு தேவையான அந்த மாவு பிடிக்கிற அந்த பதம். ஓகே, ஸோ இந்த மாவு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இலை அடைக்கு என்ன தேவை? என்னதான் வேணும்? இலை தேவை. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இலையை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி இவ்வளோ அகலத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்த ப்ராசஸ் நம்ம இப்போ ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இப்போ இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறாங்க, ரொம்ப தெரியல. இப்போ நானுமே ரொம்ப தெரிஞ்சவங்க இல்லை, பட் இருந்தாலும் என்ன சொல்றேன்னா ரொம்ப தெரியாதவங்கன்னா அவங்க லைட்டா தண்ணி எல்லாம் கொஞ்சம் கையில வச்சுக்கிட்டு, தண்ணிக்கு நான் எங்க போவேன்? இந்த இருக்குல்ல, இந்த இருக்குல்ல. இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம், எண்ணெய் எல்லாம் வச்சுட்டா இப்படி அந்த ஸ்ப்ரெட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா வரும். நான் இப்படி தண்ணி தான் வைக்க போறேன். நடுவில் அப்படி கேப் வந்தால் ஒன்றும் பதறப்பட வேண்டாம், பதட்டமாக வேண்டாம். அடுத்தடுத்தா நம்ம கொஞ்சம் ஒன்று சேர்த்துட்டு அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ இப்படி ஆயிடுச்சா. இப்போ உங்களுக்கு இந்த எட்ஜஸ்ல எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா அந்த ஒரு நீட்னஸ்க்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து, ஏன்னா நம்ம எல்லாம் மடிச்சு வைக்க போறோம்ல, அப்போ அது ஓவர்ஃப்ளோ ஆகி வெளில வரக்கூடாது. ஸோ வந்து நீட்டா அப்படி பண்ணணும். இப்படி பண்ணிட்டோமா. அடுத்தது வந்து தேங்காய், துருவன தேங்காய். அது வந்து ஒரு ஹாஃப் போர்ஷன், ஃபுல்லாக போட வேணாம், ஹாஃபில் போட்டால் போதும். இல்லை உங்களுக்கு நல்லா தேங்காய் பிடிக்குன்னா நீங்கள் ஃபுல்லாக கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஒரு ஹாஃபில் போடுறேன். இப்போ இதில் அடுத்தது என்ன, கொஞ்சோண்டு நான் சொன்ன மாதிரி ஜாகரி அதில் இருக்குது, பட் இருந்தாலும் ஒரு ஸ்வீட்னஸ் அப்படி நிற்கிறதுக்காக லைட்டாக, ரொம்ப வேணாம், தூவி அப்படி விட்டுறலாம்.
ஸ்வீட் பிடிக்கிறவங்க இதை பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணாலும் பண்ணலாம். பட் இது டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து அது ஜாக் ஃப்ரூட் ஜாம், அது வந்து நம்ம வந்து கொஞ்சம் நல்லாவே எடுத்துட்டு இது வந்து நம்ம இன்னொரு விஷயமும் இருக்குங்க. இதுல வந்து பழம் இருக்குல்ல, பழம் பீசஸ் கட் பண்ணி போடலாம். நான் சொல்றது ஜாக் ஃப்ரூட் இருக்கும்போது இல்லை, நார்மலா இந்த பழம் அடைய பண்ணுவோம், அதுல அப்படி பண்ணலாம். இல்லைன்னா இப்போ ஜாக் ஃப்ரூட்டை இப்போ ஜாம் எல்லாம் பண்ணி போடுறதுக்கான உங்களுக்கு டைம் இல்லை, ஆனா உங்க வீடு பக்கத்துல ஜாக் ஃப்ரூட் கிடைக்குதுன்னா ஜாக் ஃப்ரூட்டை வந்து கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸா போடுங்க. இல்லைன்னா அந்த வெந்து அது ஒழுங்கா வராது. பட் இது பண்ணா ஓசமா இருக்கும். அது வந்து எவ்வளவு டேஸ்ட் கொடுக்கும்னு தெரியாது. பட் ரோவா ஒன்றும் பரவாயில்ல, பலாப்பழம் உள்ள இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படின்னு பண்ணலாம். இப்போ இதை வந்து நம்ம மடிக்க போறோம். அப்படி அழகா இப்படி மடிச்சுட்டு அப்படி லைட்டா ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அடை நம்பர் 1 ரெடி. இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த அடையும் ரெடி பண்ணுவோம். ஸோ இப்போ 2 இலை அடையும் ரெடி ஆயிடுச்சா? இட்லி குக்கர் தான் நான் பண்ண போறேன். உங்க வீட்டுல என்ன மாதிரியான ஒரு ஸ்டீம் பண்றதுக்கான விஷயம் இருக்கோ அதுல தண்ணியை நல்லா பாயில் பண்ண வச்சதுக்கு அப்புறம் இது பிளேஸ் பண்ணி வேகிறதுக்கான ஒரு டைம் கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே, கொஞ்ச நேரம் தண்ணி பாயில் ஆகட்டும். சூடானதுக்கு அப்புறம் நம்ம இதை பிளேஸ் பண்ணுவோம். நான் போன வாட்டி இந்த வீடியோ போட்டேன்னு சொன்னேன்ல, ஜாக் ஃப்ரூட் ஜாம், அது பண்ணி முடிச்சுட்டு நான் அது ஆக்சுவலி இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைச்சேன் அந்த வீடியோ எடுக்கும்போது. பட் எங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு தான் வேற இருந்ததா. செம்ம டேஸ்ட் ஆக்சுவலி இது. ஐ மீன் ஸ்வீட் பிடிக்கிறவங்களுக்கும் ஜாக் ஃப்ரூட் பிடிக்கிறவங்களுக்கும் இது சூப்பரா பிடிக்கும். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நானே ஃபுல்லா சாப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இது பண்றதுக்கான விஷயம் மிச்சமே இல்லை. சமீபத்துல இப்போ சன் நட்சத்திர கொண்டாட்டம் நடந்தது இல்ல தஞ்சாவூர்ல. ஸோ எல்லாருமே போயிருந்தோம். நானும் போனப்போ திரும்பி வர்ற டைம்ல கார்லயே தான் திரும்பி வந்தேன். திரும்பி வர டைம்ல ஒரு இடத்துல ஃபுல்லா பலாப்பழம் அந்த மாதிரி விஷயங்கள் வித்துட்டே இருந்தாங்க. சென்னையில பலாப்பழம் வாங்கினோம், அது ஸ்வீட்டா இருந்தது. அங்க வந்து நல்ல தேன்ல ஊற வச்ச மாதிரி அவ்வளோ ஸ்வீட்டா இருந்தது. சான்ஸே இல்லை. சின்ன சின்ன உள்ளதான் சின்ன சின்ன ஜாக் ஃப்ரூட் இதுதான் இருந்தது. பட் இருந்தாலும் சரியான டேஸ்ட். அப்பதான் நான் 2 பலாப்பழம் வாங்கினேன். ரொம்ப என்ன சொல்றது, நம்மள தெரியுங்கிறதுனாலயே அந்த அண்ணன் பார்த்து பார்த்து எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ அந்த ஜாக் ஃப்ரூட் வச்சுதான் இது பண்றேன். ஸோ ஸ்வீட்னஸ்க்கு அப்படி ஸ்வீட்டா இருக்கு. அதனாலதான் ஜாகரி ரொம்ப கம்மியா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட பலாப்பழத்தோட ஸ்வீட்னஸ் பார்த்துட்டு நீங்க ஜாகரி குவான்டிட்டி ஜாஸ்தி பண்ணுமா கம்மி பண்ணுமான்னு எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ தேவையான அளவுக்கு அது பாயில் ஆயிடுச்சு. ஸோ வெந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு இப்போ நான் இருக்கிறேன். இல்லைங்க, வெந்திருக்கும். ஓகே, ஸ்டீம் கம்மி பண்ணியிருக்கேன். 1 and 2. இப்போ வெந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் எப்படின்னா, இப்படி நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்களா எங்கேயும் டச் பண்ணாம அழகா வருது. அதுதான் அழகா வெந்திருக்கு அப்படிங்கிறது ஃபுல்லா. இல்லைன்னா எங்கனாச்சும் ஒட்டும். இப்போ ஒண்ணு நான் வந்து உங்களுக்கு எடுத்து காமிச்சு கட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்படியெல்லாம் சாப்பிடணும்னு இல்லை, இது உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். டேய், இந்த பச்சை தண்ணி குடிச்சிட்டு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்குறதுலாம் என்கிட்ட வேணாம். செம்மையா இருக்கு, சத்தியமா சொல்றேன், சூப்பரா இருக்கு. நான் சமைச்சனால நான் சொல்ல, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த ஜாக் ஃப்ரூட் ஜாம் எப்படி பண்றதுங்கிறதும் நீங்க போய் பார்த்தீங்க. பிகாஸ்
ஜாக் ஃப்ரூட் பீசஸாக கட் பண்ணி போட்டால் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு டேஸ்ட் வராது. அந்த ஜாம் தான் அதுக்கு டேஸ்ட்டே கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக அதை போய் பார்த்துட்டு மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்க, எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய்.